கேரளாவில் 18 வயது இளம்பெண் மற்றும் 38 வயது பெண்ணுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் மூளை காய்ச்சல் அறிகுறிகளுடன் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சமீபத்தில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். தொடர்ந்து அவர் கோழிக்கோட்டில் உள்ள மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி ஜூலை 1 அன்று அந்த இளம்பெண் உயிரிழந்தார். கோழிக்கோட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது உடலுக்கு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. அந்த இளம்பெண்ணுக்கு நிபா வைரஸ் தொற்று இருந்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், பிரேத பரிசோதனை செய்தவர்கள் ஆகியோர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல பாலக்காடு மாவட்டத்தை தச்சநாட்டு கோராவைச் சேர்ந்த 38 வயது பெண் ஒருவர் தீவிர காய்ச்சலால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவருக்கு நிபா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. புனேவில் உள்ள தேசிய வைராலஜி நிறுவனமான NIV இதனை உறுதி செய்தது. அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதை அடுத்து பெருந்தல்மன்னா மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட மருத்துவ அதிகாரி ரேணுகா தெரிவித்துள்ளார். நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மலப்புரம், பாலக்காடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் சுகாதார அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் தொடர்புடையவர்களை கண்டறியவும் அவர்களை தனிமைப்படுத்தி கண்காணிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கேரள சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜ், புனேவில் இருந்து நிபா வைரஸ் உறுதிப்படுத்துவதற்கு முன்பே கேரளாவில் அது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்தப்பட்டுள்ளன. நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிய காவல்துறையின் உதவி கோரப்பட்டுள்ளது. மாநில மற்றும் மாவட்ட அளவில் உதவி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வைரஸ் பரவுவதை தடுக்க மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் 26 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வைரஸ் பரவுவதை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பாலக்காடு, மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொள்வார்கள். கடந்த ஒரு வாரத்தில் ஏற்பட்ட இயற்கைக்கு மாறான அனைத்து மரணங்களும் கண்காணிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார்.